தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோவில் டெய்லி எப்படி 50 ரூபாய் ரொம்பவும் சுலபமாக சம்பாதிக்கிறது, அதே நாளே நாளில் எப்படி 200 ரூபாய் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 24 மணி நேரத்தில் வித்ட்ரா பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் நாளே நாளில் 200 ரூபாய் ஈஸியாக வித்ட்ரா பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய வித்ட்ரா ப்ரூஃப் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகிறப்போ அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுப்போம். அதனால் நீங்களும் ஃபர்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனுக்கான ரெஜிஸ்டர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, ரெண்டாவதாக உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, மூணாவதாக பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை சரியாக டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா பாக்ஸுக்கு கீழே ஒரு ரெஃபரல் கோட் இருக்கும். அந்த ரெஃபரல் கோட் உங்களுக்கு தெரியலைன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் சரியாக டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வெப் வியூவில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மை அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் ஃபைனலாக அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் ஆப் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iOS ஆப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்றத செலக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஒரு APK ஃபைலாக டவுன்லோட் ஆகும். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனாகவே நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் கேட்கும். லாகின் கேட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டமில் ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் மை அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம 5 டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 10 ரூபாய் நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே ஆட் ஆயிரும். ஸோ இன்றைக்கான டாஸ்கில் ஒரு டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 4 டாஸ்க் எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ ஹோம் பேஜ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் லைன் அப்படின்ற 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம யூடியூப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோ மார்க் மாதிரி நம்மளுடைய ஹேண்ட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு 4 இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 இது நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் 5 செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு டாஸ்க் மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் 5 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ண டாஸ்க் எல்லாமே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டட் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று கூட இருக்காது. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கம்ப்ளீட்டடில் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம டாஸ்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு யூடியூப் சேனலுக்கான லிங்க், அதாவது யூடியூப் வீடியோக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எந்த ஒரு ப்ரௌசர் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ ஷோ ஆகும். ஸோ அந்த யூடியூப் வீடியோவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு லைக் அது மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். அகைன் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, அந்த பேஜை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் அகைன் மறுபடியும் போயிடலாம். போயிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஓகே, இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கேமரா சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஃபைல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை சரியாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை சரியாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டமில் சப்மிட் கம்ப்ளீட்டட் டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வயலட் கலரில் இருக்கும், பாட்டமில் பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த டாஸ்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டில் இருக்கும். அதாவது ஆடிட் பண்ணிட்டு தான் அது கம்ப்ளீட்டடாக இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லை ராங்காக
பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் சரியாகவே பண்ணிடுங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லா டாஸ்க்கையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 30 ரூபா வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் 20 ரூபா வந்து எனக்கு இன்றைக்கே ஆட் ஆகிரும் ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது விஐபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ விஐபி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதை நான் வந்து எந்த ஒரு வகையிலையும் வந்து நான் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த பணத்தை போட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. ஸோ ரீசார்ஜ் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15 டாஸ்க் கிடைக்கும். ஸோ அந்த 15 டாஸ்க் மூலமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 150 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். அதனால் ஒருபோதும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணவே கூடாது. ஸோ ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்ன் யுவர் ஐடென்டிட்டி டெய்லி டாஸ்க் 5 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி அது மூலமாகவே டெய்லி நீங்கள் 50 ரூபாய் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ அது மட்டுமே போதுமானது. நான் எப்பயுமே சஜஷன் பண்ணுறது டெய்லி ஃப்ரீ டாஸ்க்கை மட்டும்தான். ஸோ அந்த ஃப்ரீ டாஸ்க்கை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன்லையுமே நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண வேணாம். அதை தவிர நம்ம எப்படி ஏர்ன் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ரெஃபரன்ஸ் மூலமாக அந்தளவுக்கு பெரிய அளவில் மணி ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியே இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம விட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்க்கு பக்கத்தில் ரைட் சைடில் மை வாலெட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் ரீசார்ஜ் விட்ரா அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் விட்ரா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா இப்போது ஒரு டிப்ஸ் அப்படின்ற ஒரு பாப்பப் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது மூலமாக நம்ம வந்து எதுவும் பாதிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர், சும்மா ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பேங்க் நேம் அப்படின்ற ஆப்ஷன் கீழே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் நேம் அப்படின்றத செலக்ட் பண்ணி நான் வந்து நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் நீங்கள் கொடுங்க. நான் கனரா பேங்க் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துக்கிறேன். இப்போது ஆட் இட் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் ஃபண்ட், அதாவது கடைசியாக ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் ஃபண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு பாஸ் கோடை நீங்கள் போட்டு தான் கண்டிப்பாக விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சரியாக அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டை நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாகின் பாஸ்வேர்டு அப்படின்றத மட்டும் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். இப்போ பேக் வந்துட்டு அகெயின் விட்ரா அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது விட்ரா மெத்தட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய பேங்க் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விட்ராவல் பேங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணி மறுபடியும் உங்களுடைய பேங்க் என்னவோ அந்த பேங்க்கை நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அண்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் அமௌண்ட் 200 ரூபாய் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ 200 ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் வந்து மினிமம் விட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, இங்கே ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்குறாங்க. அதனால் சரியாக உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபண்டு பாஸ்வேர்டு அப்படின்னு நம்ம சும்மா ஒரு பாஸ்வேர்டு வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் சரியாக வந்து சும்மா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக தான், நான் போடக்கூடிய எந்த நம்பருமே சரியான நம்பர் கிடையாது. ஸோ நான் சும்மா வந்து டைப் பண்ணுறேன் எல்லாமே. ஸோ அது நீங்கள் வந்து சரியான நம்பர்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் விட்ரா அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு விட்ரா ஆயிடும். ஸோ கம்மியான அமௌண்ட் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விட்ரா ஆகாது. ஸோ அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஃப்ரீயாக நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். அதனால் அதிக அளவு முயற்சி பண்ணி இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.